கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளில் கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய நாளில் தேவன் படைப்பிலே எவ்வளவு பெரிய மகத்துவங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். விஞ்ஞானத்தினால் படைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது என்று அநேகர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். புவியீர்ப்பு சக்தியினால் இன்றைக்கு மேலே போடப்படுகிற பொருள் கீழே வரும் என்று கண்டுபிடிப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லுகிறோம். அல்ல அன்பு பிள்ளைகளே, அவர் படைப்பிலேயே ஆண்டவர் எப்படி நமக்கு படைத்திருக்கிறார், எந்தவித அஸ்திபாரம் இல்லாமல் அவர் மேகங்களை தொங்க வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 16வது வசனத்தில், மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையம் பூரண ஞானமுள்ளவரின் அற்புத செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அசைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாய் இருக்கும் வகையையும் அறிவீரோ. ஆண்டவர் மேகங்களை தொங்க வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை அதுதான். இன்றைக்கு நாம் விமானத்தில் பறக்கும்போது அந்த மேகங்கள் எப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் பார்க்கிறோமே வானத்தில் மேகங்களே, இந்த வானத்தின் மேக மண்டலங்களிலே இந்த மேகங்கள் காணப்படுகிற இந்த மேகத்திற்கு அப்பால் கூட ஒரு இன்னும் 2 லேயர்ஸ் மேக மண்டலங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அவைகள் எல்லாம் எந்த அஸ்திபாரம் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே யோபுவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிற வார்த்தை என்னவென்றால், யோபு 25:8 அவர் சொல்லுகிறார், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களின் மேல் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகங்கள் கிழியுவது இல்லை. இந்த மேகமண்டலங்களுக்கு மேலே அவர் எவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கிறார் என்று யோசித்து பார்ப்போம். இந்த உலகமே அழியக்கூடிய அளவிற்கு அவ்வளவு திரளான தண்ணீர் மேகத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் அந்த மேகம் கிழிந்து போகாமல் அவருடைய படைப்பு காணப்படுகிறது. மேகம் எங்காவது கிழிந்ததை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் அந்த தண்ணீரின் பாரமும் மணலின் பாரமும் மிக இரும்பை காட்டிலும் பெரியது என்று நாம் எல்லோரும் அறிவோம். இன்றைக்கு எவ்வளவு பெரிய அடுக்குமாடிகள் நாம் கட்டினாலும் அந்த பூமியின் அசைவினால் அவைகள் எல்லாம் கீழே விழுந்து விடுவதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகமே அழிந்து போவதற்கு தண்ணீர் ஒரு பெரும் காரணமாய் இருந்தது அந்நாட்களிலே. இப்பொழுதும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவு தண்ணீரை கொட்டுகிற அந்த மேகம் என்றைக்காவது கிழிந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லவே. இதுதான் நம்முடைய தேவனுடைய படைப்பின் மகிமை. அதே யோபு 26:7 சொல்லுகிறது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். 8வது வசனம், தண்ணீர்களை மேகங்கள் மேல் அவர் வைத்திருக்கிறார், அதனால் மேகங்கள் கிழிந்து போவதில்லை என்று படித்தோம். இங்கு 26:7 சொல்லுகிறது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வழியில் விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்தின் நாட்களில் நம்முடைய தேவனுடைய படைப்பை சற்று நாம் பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் யோசிப்போம். இவ்வளவு பெரிய மகத்துவத்தை நம்முடைய தேவனை தவிர வேறு யாராவது படைத்திருக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம்.
ஆண்டவர் கடலுக்கு, சமுத்திரத்திற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இம்மட்டும் இரு, நீ மிஞ்சு வராதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார். அவர் கடலில் பயணம் பண்ணும்போது அவரை ஏதோ ஒரு பெரிய சக்தி என்று நினைத்து சீசர்கள் எல்லாம் அங்கலாய்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் தான் அவர் என்று சொல்லுகிறார். பேதுரு கேட்கிற, ஆண்டவரே, நீரே ஆனால் என்னையும் அந்த தண்ணீர் மேல் நடப்பதற்கு அனுமதி தாரும் என்று சொல்லுகிறார். அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு மனித சக்தி இதை செய்ய முடியும்? காற்றும் கடலும் அவருக்கு அடங்குகிறதே என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் பூமி உருண்டை என்பதை அவர் நமக்கு ஸ்தாபித்திருக்கிறார். பூமி உருண்டை என்பதை அவர்தான் கண்டுபிடித்திருக்கிறார். பூமியின் உருண்டையின் மேல் வெற்றிருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய படைப்பை குறித்து சற்று எவ்வளவு ஆச்சரியப்பட வேண்டும் என்பதை அநேகர் உணர்வது இல்லை. ஒரு தெய்வீக வல்லமை இருக்கும் என்றால் அந்த வல்லமையின் மகத்துவம் நாம் நம்பியிருக்கிற தேவன் நம்மை உண்டாக்கினார் என்பதை நாம் உணர வேண்டும். அன்றைக்கு அவர் பவுல் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் அந்த பிரசங்கத்திலே ஒரு மதிலின் மேல் அமர்ந்து நித்திரைக்குள்ளாகிவிட்டான். அவன் கீழே விழுந்து மரித்தவனாய் காணப்பட்டான். அப்பொழுது அன்பு பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வல்லமையை கொண்டு பவுலின் மூலமாக அவனை எழுப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மாத்திரமல்ல, அவரை நம்புகிற பிள்ளைகளும் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று யோவான் 14:12-13 நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அவர் மாத்திரமல்ல, அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வல்லமைகளை பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னாலும் அது பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு தேவனுடைய மகத்துவங்களை கண்டு ருசித்து இருக்கிறோமோ அதே அளவு ஆண்டவர் நாம் அவரில் அன்பு கூர்ந்து விசுவாசிக்கும் போது நமக்கும் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுப்பார். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் யாருக்காவது நாம் ஜெபிக்கிறோம் என்றால் அந்த பிணியை நீங்கும்படி தேவன் நமக்கு கட்டளை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். ஆச்சரியப்படும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த தேவனுடைய மகத்துவங்களை எப்படி நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாள் இடத்தில் அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன லாசருவை அவர் எப்படி எழுப்பினார் யோசித்து பார்ப்போம். அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். ஒருவேளை நாம் தேவனுக்குள் மரித்திருக்கிறோம் என்றால் நம்மையும் ஒரு நாள் அவர் எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். எனவே அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சிட்சையை நாம் சகித்து கொண்டு அவருடைய மகத்துவத்தின் வல்லமைகளை நாம் ஏற்று தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நாம் ஆண்டவருக்குள் பலப்பட்டு இருக்கிறோமோ அந்த பலத்த தருகத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் இந்த லோகத்தின் படைப்பாளி. அவரை கொண்டுதான் நாம் காண்கிற அனைத்தையும்
அவர் படைத்தது என்று நம்புகிறோம். எந்தவித மனுஷிக சக்தியோ அல்லது இயற்கையின் படைப்போ இதில் இடம் பெறவில்லை. அவர் முற்றும் தம்முடைய கரத்தின் கிரியைகளினால் நாம் காண்கின்ற மரங்கள், செடிகள், சமுத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன் அனைத்தையும் அவர் படைத்தார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. மனிதனையும் அவர்தான் படைத்தார். சற்று யோசிப்போம். ஒரு மனிதன், ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது ஒரு விந்து ஆண்டவருடைய வல்லமையினால் ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அவள் கர்ப்பிணி என்று அறியும்போது அந்த கர்ப்பிணி பெண் எப்படி தன்னுடைய சரீரத்திலே ஒரு பிள்ளைப்பேறு வளருவதை எப்படி உணர முடியுமா? அல்லது எந்த மருத்துவராவது அந்த பிள்ளைப்பேறு இப்படித்தான் வளர்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்களா? வேதம் சொல்லுகிற வார்த்தை பிரசங்கி 11:5 தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ எப்படி அறியாயோ, அதை போல தேவனுடைய மகத்துவங்களையும் நீ அறியாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனும் எலும்பு எப்படி உருவாகிறது, நரம்புகள் எப்படி வருகிறது என்று எந்த மருத்துவரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் மனிதனால் ஆராய முடியாத படைப்புகளைத்தான் அவர் படைத்திருக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய புத்திக்கு, நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மேலான ஒரு படைப்பை தான் அவர் படைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய படைப்பினை அவர் படைத்திருக்கிறார். எவ்வளவு கல்வி கற்றாலும் அந்த கல்வியின் ஞானம் தேவனுடைய படைப்பிற்கு ஈடாக முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் அனுபவ ரீதியாக அறிய வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்றால் அது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய படைப்பினை, மகத்துவங்களை நாம் அவருக்கு மகிமையாக ஈடுகட்டும் போது ஆண்டவர் நமக்கு இருக்கும் பலன்களை மேன்மைப்படுத்தி நாம் அவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நாள் எழுந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் மரிப்பதற்காக படைக்கப்படவில்லை, நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம். மரணம் நமக்கு ஒரு நித்திரையை போல. ஒரு மனுஷனுடைய பாவத்தினால் மரணம் நம்மை ஆட்கொண்டு இருந்தாலும் அதே ஒரு மனிதனுடைய மரணத்தினால் மீண்டும் நாம் ஜீவனை பெறுவோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த முதல் மனிதன் ஆதாம், நம்மை ரட்சிக்கும் அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய மனிதன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே நாம் களிப்புண்டு, நம்மை காக்கிறவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மை ரட்சிப்பதற்கும் காப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து நம்முடனே வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த தேவனை நமக்குள்ளாக தக்க வைத்து கொள்ள நாம் தேவ அன்பிலே வளர்ந்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டு நடக்கிறவர்களாய் நம்ம ஒப்புக் கொடுத்தால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் கண்டிப்பாக பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட வாருங்கள், நம்மை ஜெபத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய படைப்பின் மகத்துவங்களை நாங்கள் கண்டோம். எந்த ஒரு மனிதனின் ஞானத்தினாலும் எந்த ஒரு மனிதனின் அறிவினாலும் நாங்கள் காண்கின்ற இந்த படைப்பின் மகத்துவங்களை நிச்சயமாக காண முடியுமே தவிர, அதை அனுபவிக்க முடியுமே தவிர, அதை போல நாங்களும் படைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். வானமும்
ஆண்டவரே, அதில் உள்ள படைப்புகளும் உம்முடைய நாம மகிமையை எப்படி மகிமைப்படுத்துகிறதோ அதே போல் இந்த பூலோக வாழ் மக்களாகி நாங்களும் உம்முடைய மகிமையை உமக்கு நேராக மகிமைப்படுத்த எங்களை முற்றிலும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே மிகவும் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் இல்லாத ஒரு பெரிய மகிமையுடைய தேவன் நீர் ஒருவரே. அந்த தேவனுக்கு இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அண்டை சேர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.